ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் பொட்டேட்டோ 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இதை பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோலையெல்லாம் நல்லா நீக்கிட்டு மீடியம் சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்து அதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேகாமல் பார்த்துக்கோங்க. நான் இந்த காட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா சூடான தண்ணியில் நம்ம வெட்டி எடுத்த அந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் இதை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது வேக வச்சுருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு இப்போ பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோம்ல, அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா மிக்ஸு, அதில் நல்லா முழுசாக மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடானதும் பொட்டேட்டோ பீசஸை ஒவ்வொன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ரெசிபியில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.